ஹலோ வணக்கம் நேயர்களே, இது உங்கள் நகரும் ஆரோஸ்கோப். இன்று நாம் பார்க்க போவது ஜூன் மாதம் 2026 மாத ராசி பலன்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் வாருங்கள். கிரக நிலைகள். இந்த மாதம் ராசியில் புதன், சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, ரணருண ரோக ஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள் உள்ளன. கிரக மாற்றங்கள் என்று பார்க்கும்போது 9/6/2026 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14/6 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 19/6/2026 அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்களையும் பார்ப்போம் வாருங்கள். காலம் தாழ்த்தாமல் எதனையும் உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் என்று வேகம் கொண்ட மிதுன ராசியினரே, நீங்கள் எடுக்கும் முடிவு மிகவும் ஆராய்ந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். இந்த மாதம் திடீர் கோபம் ஏற்படலாம். நெருக்கடி நிலை காணப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுவது நன்மை தரும். பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். ஆனாலும் பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து பேசுவது நல்லது. லாபம் குறைவது போல் இருந்தாலும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு வீணாகும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்து இதமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை தரும். குழந்தைகள் எதிர்காலம் நலன் பற்றி சிந்திப்பீர்கள். உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் நெருக்கடியான நிலை உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படும். பணவரத்து திருப்தி தரும். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் செல்வாக்கு உயரும். பணவரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகும். ஆசிரியர் மற்றும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. மிருக சீரிசம் 3-4 பாதங்கள். இந்த மாதம் பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல் குறையும். என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு விருப்பங்கள் கைகூடும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். மனம் மகிழ்படியுமான காரியங்கள் நடக்கும். வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். திருவாதிரை நட்சத்திரம். இந்த வாதம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாம். அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பதவிகள் பற்றிய கவலை உண்டாகும். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றமடைய உதவும். அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். இந்த மாதம் புதிய நபர்கள் அறிமுகமாகும். அவர்களால் உதவியும் கிடைக்கும். எதிலும் எச்சரிக்கை தேவை. பயணம் செல்ல வேண்டியிருக்கும். பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வார்கள். மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படித்து வெற்றிக்கு உதவும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை பளு குறையும். தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். வியாபாரிகளின் நல்ல லாபத்தை பெறுவார்கள்.
பரிகாரம் என்று பார்க்கும்போது பானகம் அர்ப்பணித்து பெருமாளை வணங்கும் முன் ஜென்ம பாவம் நீங்கும், குடும்ப சுபிட்சம் அடையும். அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தா ஞாயிறு, திங்கள் மற்றும் வியாழன். அதிர்ஷ்ட சந்திராஷ்டமான தினங்கள் 4, 5, 6. அதிர்ஷ்ட தினங்கள் 24, 25, 26. நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராசியினருக்கான வீடியோவில் பார்ப்போம். நன்றி.